ஜெம் டிவி நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அன்பரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். கற்பனையை கை கொள்வதை குறித்து இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். கற்பனை பாருங்க, கடவுளுடைய கற்பனையை கை கொள்வது தான் நம்ம வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. அதற்கான ஒரு வேத வசனத்தை இப்போ நம்ம வாசிக்கலாங்க. உபாகம் 5ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவனுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறேன். 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறேன். யாருக்கு இந்த வாக்கு தத்தம்? அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படுகிற மக்களுக்கு தான் அவர் அதை சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு நீங்களும் நானும் தான் அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படுகிற மக்களாக இருக்கிறோம், பிள்ளைகளாக இருக்கிறோம். ஒரு தாயின் தகப்பனும் பாருங்க நல்லதுக்கு சொல்லுவாங்க, இதை செய்யாதீங்க, இதை பண்ணாதீங்கன்னு சொல்லி சொல்றத நம்ம பார்க்குறோம். அப்படி பார்க்கும் பட்சத்தில் கடவுள் நமக்கு எதற்காக சொல்லுகிறார்? நம்முடைய நல்வாழ்விற்காக தான் அவர் சில கற்பனைகளை நமக்காக அவர் வைத்திருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா 10 கற்பனைகள் இருந்தன. புதிய ஏற்பாட்டில் பார்க்கும்போது 2 கற்பனையாக அங்கே மாறிவிட்டது. ஆனால் 2 கற்பனைகளுக்குள்ளும் பார்க்கும்போது அந்த 10 கற்பனைகளும் அடங்கி இருக்கிறது. முதலாவது தேவனை நேசிக்க வேண்டும், 2வது தன்னை போல பிறரை நேசிக்க வேண்டும் என்பதை அந்த 2 கற்பனை. அப்படிப்பட்ட கற்பனைகளை நாம் கை கொள்ளுவதன் மூலம் நாமும் மகிழ்ச்சியாக இருக்க முடியும், மற்றவர்களையும் மகிழ்ச்சியாக வைக்க முடியும். அப்போ கற்பனைகளை கை கொள்றதுனால என்ன நடக்குதுன்னு சொல்லி தான் இந்த வேத வசனம் நமக்கு அழகாக சொல்லியிருக்கிறது. 1000 தலைமுறை, அதாவது ஒரே ஒரு தலைமுறை, என் பிள்ளையோட இந்த வாழ்க்கை முடிஞ்சிருச்சின்னு சொல்லி அங்கே சொல்லலைங்க. இன்னைக்கு நீங்களும் நானும் ஒரு பெற்றோராக இருக்கிறோம். பெற்றோர்களாகிய நாம் தேவனுக்கு கீழ்ப்படியும் பொழுது பாருங்க, நம்முடைய தலைமுறைகளை தேவன் மன்னிக்கிறது மாத்திரமல்ல, அவர் ஆசீர்வதிப்பேன் என்றும் இங்கே சொல்லியிருக்கிறார். இரக்கம்னா என்னங்க? இரக்கம் செய்வேன் என்றால் பாருங்க, எத்தனை முறை நாம் தவறுகளில் விழுந்து எழுந்தாலும் கர்த்தர் நம்மை மன்னிக்கிறவராக இருக்கிறார். மன்னித்தது மட்டுமல்ல, நம் பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். இது எவ்வளோ பெரிய காரியம் பாருங்க. உலகத்தில் மன்னிக்கிறதே பெரிய விஷயம். நம்ம பிள்ளைங்க ஒரு தப்பு பண்ணால் நம்ம என்ன பண்ணுவோம்? முதலாவது அவர்களை மன்னிக்கிறதுக்கே ரொம்ப யோசிப்போம். இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேடா, உன்னெல்லாம் எப்படி மன்னிக்க முடியும் அப்படின்னு சொல்லி பிள்ளைங்களை பார்த்து நம்ம என்ன சொல்லுவோம்? ஒரு எரிச்சலையும் கோபத்தையும் தான் காட்டுவோம். ஆனால் இங்கு தேவன் பாருங்க, தேவனை ஏற்றுக்கொள்வதன் மூலமாக தேவன் நம்மை மட்டும் மன்னிக்கிறதல்ல, நாம் பெற்ற பிள்ளைகளையும் அவர் மன்னித்து அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று இங்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். இப்படிப்பட்ட நல்ல தேவனை பாருங்க, நம்ம பிடிச்சு கொள்ளும் பொழுது நம்ம வாழ்க்கையில் நம்ம மட்டும் கிடையாது, நம்ம பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பென்ற இந்த வாக்கு தத்தங்களை நாம் சுதந்திரிக்க அவருடைய கற்பனைகளை நம்ம கை கொள்ள வேண்டும். கற்பனைகளை கை கொள்றதுன்னா என்னங்க? அவர் சொல்கிற வார்த்தையை நம்ம கீழ்ப்படிந்து நடக்கணும். கடவுள் நம்ம நல்லதுக்கு தான் சொல்லியிருக்கிறாருன்னு சொல்லி பாருங்க, அநேக கற்பனைகள் இருக்கிறது. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக என்று பாருங்க, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக என்று வருகிறது. உன் தாயும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக என்று வருகிறது. இதெல்லாம் யாருக்காக அவர் சொல்லியிருக்கிறார்? ஏதோ கடவுள் நல்லா இருக்கணுன்றதுக்காக, அவர் நல்லா இருக்கணுன்றதுக்காக சொல்லலைங்க. இன்றைக்கு நீங்களும் நானும் நல்லா இருக்கணும், நம்ம பிள்ளைகள் நல்லா இருக்கணும் என்பதற்காக தான் பாருங்க அவர் கற்பனைகளை கொடுத்தார். அந்த கற்பனைகளை நாம் கீழ்ப்படிந்து நடந்து நம் தேவனுக்கு பிரியமாக வாழும் பொழுது கடவுள் நம்முடைய தலைமுறைகளை அவர் ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். அவருடைய கற்பனைகளை நாம் இந்த நாட்கள்ல இருந்து நம்ம கை கொள்ள போகிறோம். அதற்காக நாம் ஜெபிப்போமா? எங்கள் அன்பு நிறைந்த பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் பரிசுத்த ஆவியானவர் உதவியோடு நாங்கள் மண்டில் வருகிறோம். ஆண்டவரே, இதுவரைக்கும் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் எங்களை ஒரு விசையாக நீர் மன்னித்து மறுபடியுமாய் நீர் ஆண்டவரே நீர் மறுரூபமாக்கி எங்கள் இருதயங்களை சுத்திகரித்து உம்முடைய இரத்தத்தினால பரிசுத்தப்படுத்தி தேவன் தாமே எங்களை ரட்சித்து ஒவ்வொரு நாளும் நாங்கள் மனம் திரும்புவதற்கான ஏதுவான வழிகளில் எங்களை நடத்தி செல்லும்படியாக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். சுவாமி, இந்த நாட்களில் தகப்பனே பார்த்து கொண்டு இருக்கிற ஜனங்களை என் தேவன் ஆசீர்வதித்து நல்வழிப்படுத்தி ஒவ்வொருவரையும் தேவனுடைய கற்பனைகளையும் தேவனுடைய ஆசைகளையும் நிறைவேற்ற தேவன் அவர்களுக்கு உதவி செய்தருளும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.